இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் நான் கொடுக்கிறேன். அவர் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. எங்க அம்மாவை வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு எங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க படிச்சே ஆவன்னு சொன்னாங்க. அவங்க தான் எங்க பெரியம்மா. அவங்க தான் தமிழ்நாட்டோடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு உதாரணம். ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம், ஏன் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம். திருவண்ணாமலையில இருந்து பிள்ளைக்கு எதுக்கு வந்து வேலை படிப்பு? இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்ததே பெண்கள் தான். அப்ப பாத்துக்கோங்க. போதை பழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மது விற்பனை, கள்ளசாராயம், இதுக்கெல்லாம் காரணம் எந்த இடத்துல எந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க, முக்கியமான காரணம் என்ன? இல்ல, கட்சியை விட்டுருவோம். முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வட மண்டலத்துல, குறிப்பாக திருவண்ணாமலை, தருமபுரி மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் இங்க முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒன்று, முதல்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஜவ்வாது மலையிலிருந்து இன்னும் பட்டா வந்து முறையா கொடுக்கப்படலை. மலைவாழ் மக்கள் 50 வருஷமா 60 வருஷமா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் சரியாக பட்டா கொடுக்க முடியல. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த 50 வருஷமா ஆண்ட அரசுகள் ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு துறை சார்ந்த முடிவு எடுத்து மலைவாழ் மக்கள் எங்கெல்லாம் 50 வருஷமா 60 வருஷமா வாழ்றாங்களோ அதோட கணக்கெடுப்பை நடத்தி வாழக்கூடிய உரிமையை இன்னும் நிலைநாட்ட முடியல. சாலை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் வரல. இது என்னுடைய 2வது விசிட். எந்தெந்த இடத்துல சாலை வசதிகள், கள்ளக்குறிச்சி போயிருந்தோம், இப்ப ஜவ்வாது மலை வந்திருக்கோம். உறுதியா சொல்றோம், நம்மளுடைய அண்ணன் ஜோசப் விஜயனுடைய ஆட்சி எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் பெண்களுக்கு கல்வி இல்லையோ, எங்கெல்லாம் கள்ள சாராயமும் போதை பழக்கம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உறுதியா ஒவ்வொரு அரசுடைய நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் நான் கொடுக்கிறேன். அவர் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. உங்களுக்கு நம்ம அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜயனை பிடிக்கும்ல உங்களுக்கு. அவர் ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன செய்தினா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா வட மாநிலத்துல, குறிப்பாக திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாதிரி ஊர்களில் 14-15 வயசுலேயே பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க. அதை வந்து இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு ஆண் படிச்சு 18 வயசுக்கு மேல வேலைக்கு போலான்னு நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணும் படிக்க முடியுங்கிறத இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்பணும். அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த கடைசியா உட்கார்ந்துருக்க எல்லா தாய்மார்களுக்கு வேண்டுகோள், அரசு சார்பா பெண் குழந்தைகளுக்கான படிப்புக்கும் உயர்கல்வி, அதாவது அவங்க காலேஜ் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கும் காலேஜ் போய் அவங்க வேலைக்கு போறதுக்கும் அமைச்சராகிய நானும் சரி, ஏன் முதலமைச்சரும் சரி, இங்க இருக்க கலெக்டர் மேடம் சரி, நாங்க உறுதி எடுத்துக்கிறோம், நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். இந்த வில்லேஜ் எல்லாம் சொல்லுவீங்களே, பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு வந்து வேலை படிப்பு? இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்ததே பெண்கள் தான். அப்ப பாத்துக்கோங்க, பெண்களோட சக்தி என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆறதுக்கு மட்டும் நீங்க குழந்தைய உருவாக்கல. இந்த நாடு வளர்ச்சி அடையணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா பெண் குழந்தை படிச்சு உயர்கல்வித்துறையில அவங்க படிச்சு நல்ல வேலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக திருவண்ணாமலை மட்டும் இல்ல, தமிழ்நாடுமே உயர்ந்து நிற்கும். இது நம்மளுடைய முதலமைச்சர் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான திட்டங்களை கூடிய விரைவில் நம்ம முதலமைச்சரானே சட்டசபையில சொல்லுவார். அதனால தைரியமா பெண் குழந்தைகளை 15-16 வயசுலேயே திருமணம் செய்யாதீங்க.
திருமணம் செஞ்சா ஒரு ஆண் மட்டும்தான் பார்த்துக்க முடியுங்கலாம் கிடையாது. ஒரு பெண் படிச்சுட்டா அந்த பெண் இன்னொரு ஆணையும் பார்த்துக்க முடியும். அந்த பெண்ணுக்கு எல்லா தைரியம் இருக்கு. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மா வந்து 4 குழந்தைய வளர்க்க முடியுது இல்ல, ஒரு அம்மா வந்து 4 ஆண் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்க முடியுது இல்ல. நீங்க ஆக்குறீங்களா இல்லையா சொல்லுங்க? நீங்க தானே ஆக்குறீங்க. உங்க பையன் படிச்சு காலேஜ் போய் கவர்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டா நான் தானே வளர்த்தங்கிறீங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு எங்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. என் பெண்ணை படிக்க வச்சேன், என் பொண்ணை காலேஜ் படிக்க வச்சேன், என் பொண்ணு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கிறத ஒரு சிந்தனையை இந்த திருவண்ணாமலையில் இந்த ஜவாது மலையிலிருந்து உருவாக்கணும். உங்களால முடியலையா, நான் அரசு அந்த பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு நாங்கள் ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். பெண்களுக்கான ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். வறுமை தான் புரிஞ்சுக்கிச்சு. தமிழ்நாடு முழுவதும் வட மாநிலங்களிலிருந்து பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இருந்து வேலைக்கு இங்க வராங்க. ஆனா வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து ஆந்திராக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. மைனர் கேர்ள்ஸ், அதாவது 15-16 வயசு பெண் குழந்தைகள் கருவுறது, கன்சீவ் ஆகிறது. குழந்தை திருமணம் எப்படி தவறோ 15-16 வயசு பெண்கள் கிட்ட அது காதல் சொல்லியோ இல்ல குழந்தை திருமணம் சொல்லியோ இல்ல தெரிஞ்ச மாமா சித்தப்பா ஏதோ ஒன்று சொல்லியோ அந்த 15-16 வயசு குழந்தை கிட்ட உடல் உரு வச்சு அந்த குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த கருவுற்று அந்த குழந்தையை அரசு தத்தெடுத்து 18 வயசு முடிஞ்ச உடனே இன்னொரு சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. யாருக்கு எந்த ஆண் அது காரணமோ அதே ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான கல்வி மறுக்கப்படுது, ஒரு பெண்ணுக்கான வாழக்கூடிய உரிமை மறுக்கப்படுது. 15 வயசு 16 வயசுல குழந்தைய பெக்கும் பொழுது அந்த பெண் வந்து மேற்பரப்பு படிக்கணும், காலேஜ் போகணும், அந்த சிந்தனை உடைக்கப்படுது. அது முடிஞ்ச பிறகு ஒரு வேலைக்கு போகணும் அப்படி சிந்தனை உடைக்கப்படுது. இப்போ 15-16 வயசுல குழந்தை திருமணம் எவ்வளவு தவறோ 15 வயசுல ஒரு குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அது ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி சார் கிட்டையும் கலெக்டர் மேட்டும் சொல்லியிருக்கோம். அப்படி தவறு செய்பவர்களை கைது செய்யப்படணும். உங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு சீக்கிரமா கல்யாணம் கொடுத்ததுனால நானும் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்காதீங்க. அது ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். எங்க அம்மாவை வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு எங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க படிச்சே ஆவன்னு சொன்னாங்க. அவங்க தான் எங்க பெரியம்மா. அவங்க தான் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், திலகுவதி மேடம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆனாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை படிச்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி டிஜிபி ஆகிறது எவ்வளவு கஷ்டம் பெண் குழந்தையா. எங்க அம்மா தைரியமா படிக்காதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணதுனால குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையினாலும் வறுமையினாலும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. நான் ஏன் இதை பத்தி நான் திருப்பியும் பேசுறேன்னா, இது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நான் எங்க அம்மாவா பாக்குறேன். இதுதான் உண்மை. எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பெரியம்மா மாதிரி அவங்களும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் போலீஸ் ஆபீசர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். இங்க பாருங்க, நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு? உங்களை மாதிரியே ஒரு பெண் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு உதாரணம், ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம், ஏன் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம் திருவண்ணாமலையில இருந்து. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு குழந்தையில திருமணத்தை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க. அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்க கொண்டு வரோம். ஊழலே இருக்காது, கவலையே படாதீங்க. ஊழலே இருக்காது, ₹1 ஊழல் இருக்காது, எந்த திட்டத்திலையும் ஊழல் இருக்காது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் என்ன வீடு கட்டி கொடு சொன்னாரா? ஊழல் இருக்காது. ரேஷன் கடையா? ஊழல் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துல பாருங்க, கீழே இருக்க ஊழலும் மொத்தமா தூக்கி எறியப்படும். உங்களை தேடி வர எல்லா திட்டங்களும், உங்க பெண் குழந்தைய படிக்க வைக்கணுமா அதுக்கான திட்டங்கள் வரும்.
உங்க பெண் குழந்தை படிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் கல்லூரிக்கு போய் வேலை வரைக்கும் இந்த அரசே தத்தெடுக்கும். நீங்க கவலையே படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதனால திருவண்ணாமலையில அதிகமான குழந்தை திருமணமும் குழந்தை கருவுறுவதும் அதிகமா இருக்கு. இது இன்னும் 1-2 வருஷத்துக்கு சுத்தமா தொடச்சேறியணும். ஒரு நேரத்தில் எப்படி பெண் குழந்தைய வந்து பிறந்த உடனே இந்த கள்ளிப்பால்னு சொல்லிட்டு தூக்கி எறிவாங்க, அதை ஒழிச்சிட்டோம், மொத்தமா ஒழிச்சிட்டோம். இப்ப அடுத்த குறிக்கோள் என்ன? அந்த சின்ன குழந்தை கருவுறக்கூடாது, அந்த சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ண வைக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய என்னோட சகோதரிகள், அம்மாக்கள், தங்கை கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா திட்டங்களும் நாங்க பாத்துக்கிறோம். இது ஒன்னே ஒண்ணு மட்டும், உங்களுடைய கணவன்மார்களோ யாரோ இல்ல உங்க குடும்பமோ யாரோ சொன்னா கூட இல்ல, என் குழந்தை படிப்பா, இந்த அரசு புதிய அரசு புதுசா வந்திருக்க, என் தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்திருக்காரு, ஜோசப் விஜய் அண்ணன், அவரு என் குழந்தைய பாத்துக்குவாரு, நம்புங்க. இன்னும் 3-4 வருஷத்துல திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறும்.